வாவாத்தியார் வந்து நான் மதராசி பண்ணுறதுக்கு முன்னாடி வந்த வாய்ப்பு அது. ஓகே. நீங்க தான்ப்பா செலக்டர்ன்னு சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு குடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னலாம் இருந்தது? நிறைய எம்ஜிஆர் பற்றி தெரிஞ்சுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் டே ஆஃப் செட் எப்பவுமே நமக்கு ஞாபகம் இருக்கும். ஃபர்ஸ்ட் டே வந்து எனக்கு ஷார்ட்டே இல்லை. கார்த்தி சாரோட இப்போ நீங்க ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்ல ஃபோட்டோ போட்டிருந்த இவன் கூட பார்த்தோம். செட்ல எப்படி இருந்தது அவரோட மூமெண்ட்? அவரோட உங்களுக்கு ஏதாவது சீக்வென்ஸ் இருந்ததா? சொல்லக்கூடாதா? நான் இப்போ எதையும் ரிவீல் பண்ண மாட்டேன். ஸ்கூல்லலாம் வந்து நல்லா பாடுறவங்க, நல்லா டான்ஸ் ஆடுறவங்க, இந்த மாதிரி ஸ்பெஷல் கிட்ஸ் ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கும். ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்னா என்ன சொல்கிறது? முதல்ல நீ வந்து இவ்வளவும் நான் பண்ணிவிட்டு நிறைய ஸ்கூல் லீவ் போட்டதுக்கு என்ன ஸ்கூல் கூட விட்றதே ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட்டு தான். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. நீ பிரைம் மினிஸ்டராக கூட இரு, உனக்கு அந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்லாம் இங்கே கிடைக்காது. நான் ஒரு தளபதி ரசிகன். எனக்கெல்லாம் ஜனநாயகம் அவரோட லாஸ்ட் மூவின்னு சொன்ன உடனே எனக்கெல்லாம் ஹார்ட் அப்படி ஐயோ போச்சே சார், இன்னும் 2 படம் நடிங்க சார், நடிக்க வந்திருக்கேன் சார், இன்னும் 2 படம் நடிங்க சார், நான் எப்படியா முட்டி மாதிரி வந்துடுறேன். அவரை பார்த்து தான் நான் வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தேன். ஓகே. ஹி வாஸ் மை இன்ஸ்பிரேஷன்.